இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. மார்க்கு நற்செய்தியிலே மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 16 அதிகாரங்களிலே முதல் 8 அதிகாரங்களிலே இயேசு கலிலேய பகுதியும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் பணி செய்த, நோயாளர்களை குணப்படுத்திய, இறந்தவர்களுக்கு உயிரளித்த மற்றும் இறையாட்சியை பற்றி அவர் அறித்த செய்திகள் எல்லாம் முதல் 8 அதிகாரங்களிலே இருக்கின்றது. அடுத்த 8 அதிகாரங்களிலே அவர் எருசலேம் நோக்கி பயணம் செய்வதையும், எருசலேமிலே அவருடைய பிரசன்னமும் அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் குறிப்பிடுவதாக மார்க்கு நற்செய்தியாளர் அழகாக அந்த நற்செய்தியை எழுதியிருக்கிறார். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமானது மார்க்கு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு தன்னுடைய பணி வாழ்வின் முதல் பகுதியை கலிலேய பகுதியிலே செய்து முடித்த பிற்பாடு அவரை பற்றிய மக்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவர் ஆசை கொள்கிறார். அதனால் அவர் தன்னை சுற்றியிருந்த மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் ஒரு சிறிய தேர்வு வைக்கின்றார். அந்த தேர்வு பார்ப்பதற்கு எளிமையான ஒன்றாக இருந்தாலும் அது உட்புறத்திலே ஆழமான அர்த்தத்தை கொண்டதாக இருக்கின்றது. முதலிலே மக்களை பார்த்து நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கின்றார். மக்களும் நீர் திருமுழுக்கு யோவான் எனவும், எலியா எனவும், இறைவாக்கினரில் ஒருவர் எனவும் பலதரப்பட்ட பதில்களை அவருக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பதிலிலே அவர் திருப்தி அடையாமல் தன்னுடைய 2வது கேள்வியை தன்னுடைய சீடர்கள் பக்கம் திருப்பி, நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட ஒரு பொதுவான பதில் கொடுப்பது மிகவும் சுலபமான ஒன்று. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பதிலை கொடுப்பது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. இப்படி 2வது கேள்வியை சீடர்கள் பக்கம் பார்த்து கேட்கிற பொழுது உடனடியாக பேதுருவின் வாயிலிருந்து நீரே மெசியா என்கிற ஒரு பதில் வருகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு இறை வார்த்தை வழிபாட்டிலே பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து இறைவன் கேட்கிற கேள்வி, என்னை நீர் யார் என்று சொல்கிறீர்கள்? இறைவன் நமக்கு யாராக இருக்கிறார்? இறைவனை பற்றிய என்னுடைய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கிறார் என்கிற கேள்விக்கு உடனடியாக நம்முடைய பதில்கள் இவ்வாறாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நம்மிலே சிலர் அவரை அப்பா என்போம், நம்மிலே சிலர் அவரை நல்ல ஆயன் என்போம், நம்மிலே சிலர் அவரை நல்ல மருத்துவர் என்போம், நம்மிலே சிலர் அவரை நல்ல போதகர் என்போம், நம்மிலே சிலர் அவரை மெசியா என்போம். இத்தகைய பதில்களை எல்லாம் நீங்களும் நானும் கொடுப்பவராக இருந்தால் இவை நம்முடைய அறிவிலிருந்து தோன்றிய பதில்கள். இறைமகன் இயேசு இன்று நம்மிடையே எதிர்பார்ப்பது நம்முடைய அறிவிலிருந்து வருகிற பதிலை அல்ல, மாறாக அனுபவத்திலிருந்து வருகிற ஒரு பதிலை. இந்த கேள்விக்கு நாம் அனைவருமே பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைமகன் இயேசு என்னுடைய வாழ்விலே என்னவாக இருக்கிறார்? இந்த கேள்விக்கான பதிலை யாரும் ஒருவரிடமிருந்து மற்றவர்கள் பார்த்து எழுத முடியாது. அடுத்தவர்களிடம் இருக்கிற ஒரு பதிலை நம்முடைய பதிலாக மாற்ற முடியாது. சிந்தித்து பார்ப்போம், இறைமகன் இயேசு கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கிறார் என்று. நம்முடைய அன்றாட ஆன்மீக பயணத்திலே, நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே
3 நிலைகளிலே இந்த கேள்விக்கான பதிலை தேட நான் ஆசை கொள்கிறேன். முதலாவது, கடவுளை பற்றிய அறிவு. இந்த கடவுளை பற்றிய அறிவை குழந்தைகள் ஞாயிறு மறைக்கல்வியிலும் இறை மக்கள் அனைவருமே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வழிபாடின் பொழுது மறையுறையின் வழியாகவும் தியான உரைகளின் வழியாகவும் பல ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் வழியாகவும் இறைவனை பற்றிய கடவுளை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் இறைவனை பற்றிய மறையறிவை பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது, கடவுளின் மீது நம்பிக்கை. இறைவனை பற்றிய சரியான புரிதலை, இறைவனை பற்றிய சரியான அறிவை பெற்று கொண்டிருக்கிற நம்மை அதனுடைய இரண்டாவது நிலைக்கு கடந்து செல்ல திரு அவை நம்மை வழி நடத்துகிறது. திருவருட்சாதனங்களின் வழியாக, தியான உரைகளின் வழியாக, ஆன்மீக உரைகளின் வழியாக நம்மை திரு அவை இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாச வாழ்வு வாழ நமக்கு அழைக்கப்படுகிறது. இத்தகைய நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு மிக அழகாக குறிப்பிடுகிறார். பழைய மொழிபெயர்ப்பு இன்னும் மிக அழகாக இருக்கும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று குறிப்பிடுவார்கள். இன்று நீங்களும் நானும் இறைவனின் மீது கொண்டிருக்கிற விசுவாசம் வெறுமனே சொற்களாலோ வெறுமனே நம்பிக்கையும் மட்டும் நிறைந்த ஒரு விசுவாசமாக இருந்தால் அந்த விசுவாசம் ஒரு உயிரற்ற செத்த விசுவாசமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்வு எதை நாம் விசுவசிக்கிறோமோ, எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அது நம்முடைய அன்றாட வாழ்விலே நிகழப்பட வேண்டும், வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். இந்த 3வது ஆன்மீக நிலை என்னவென்று பார்க்கிற பொழுது இறைவனுடான அந்த உறவு, இறைவனுக்கும் நமக்கும் இடையான அந்த தனிப்பட்ட உறவு, நமக்கும் இறைவனுக்குமான அந்த உறவு தனிப்பட்ட உரையாடலின் பொழுது, இறை வேண்டலின் பொழுது, ஜெபத்தின் பொழுது, இறை வார்த்தையை தியானிக்கிற பொழுது நமக்கும் அவருக்கும் இடையான அந்த உறவு வலுப்படுகிறது. இன்று இயேசு கேட்கிற கேள்விக்கு நீங்களும் நானும் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் கடவுளின் அறிவை கொண்டோ கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் மட்டுமே நாம் அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்க முடியாது. நற்செய்தி வாசகத்தில் கேட்ட பவுலடிய பேதுருவை போல நீங்களும் நானும் இறைமகன் இயேசுவை பார்த்து நீரே மெசியா என்று பதில் சொல்ல வேண்டும் என்றால் இறைவனுடான தனிப்பட்ட உறவு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாளுக்கான மறையுரையை தயாரித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரு கேள்வி. இயேசு இந்த கேள்வியை பேதுருவை பார்த்து மட்டும் கேட்கவில்லை, மாறாக அனைத்து சீடர்களையும் பார்த்து என்னை நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்கிறார். 12 பேரிலே 11 பேர் அமைதியாக இருக்க பேதுரு மட்டும் நீரே மெசியா என்கிற ஒரு பதிலை எந்தவித தாமதம் இல்லாமல் அவரால் எப்படி சொல்ல முடிந்தது என்று பார்க்கிற பொழுது பேதுரு இயேசுவினுடைய பணிவாழ்வு முழுவதுமே அவரோடு இருந்தவராக, உடன் பயணித்தவராக, அவரின் நிழலாக பின்தொடர்ந்ததை நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்க கேட்கிறோம். அவர் கருக்களிலே ஜெபிக்க சென்ற பொழுது பேதுருவும் உடன் செல்கிறார். இயேசு தோற்றமாற்ற நிகழ்விலே பேதுருவும் அவரோடு இருக்கிறார். இயேசு சிலுவையை ஏற்கொள்ள முற்கொள்கிற பொழுதும் பேதுரு பிளாத்தினுடைய அரண்மனை வரையிலாவது இயேசுவோடு இருக்க முற்படுகிறார். இயேசுவினுடான அந்த இருத்தலே நீரே மெசியா என்பதை பேதுரு உணர்ந்து கொள்ள அவருக்கு உதவியது. அதே போல நீங்களும் நானும் இயேசு என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தனிப்பட்ட உறவு அவசியமாக இருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு பதில் அளிப்பதுதான் இந்த கேள்வியும் இந்த பதிலுமாக இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே
இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அப்படிப்பட்ட இயேசுவுக்கும் எனக்கும் இடையான அந்த உறவு எந்த நிலையிலே இருக்கிறது என சிந்திப்போம். இந்த நேரத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். முடிந்த வரையில், முடிந்த நேரத்தில் குடும்பமாக அமர்ந்து இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாகவும், அந்த இறை வார்த்தையை தியானிப்பதன் வழியாகவும், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அன்பிய கூட்டங்களிலே பங்கெடுத்து இறைவனுக்கும் எனக்கும் இடையான உறவை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.